தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவரான பெரியாரை போட்டு சாத்துன்னு சாத்திருந்தாங்களே இத்தனை வாரமாக, இந்த 2-3 வாரமாக வந்து சீமான் அவர்கள் போட்டு பிழிஞ்சு எடுத்தாரு. அந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவரான பெரியாருக்காக ஒரு வார்த்தை சொல்லணும் கூட அவங்களுக்கு தோணல. இன்னும் திமுகவினர் கொடுக்குற ரிப்ளை எல்லாம் பார்த்தா அதோட பயங்கரமாக இருக்குது. விடாமுயற்சி படம் வந்துருச்சு, அதை டைவர்ட் பண்ணணுன்றதுக்காக விஜய் அறிக்கை விட்டுருக்காரு. பீகார் மாநிலம் ஊருக்கு முன்னாடி, அதாவது இந்தியாவிலேயே முன்னோடியாக அந்த கேஸ்ட் சர்வேவை நடத்தி முடிச்சிருச்சு. அவங்க கையில் இப்போ வரைக்குமே இந்த டேட்டா இருக்குது. பட் அதனால் என்ன பலன் கிடைத்தது? சென்சஸ் அப்படின்றது மத்திய அரசாங்கத்துக்கு தான் எடுக்க முடியும். அதுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. ஆனால் கேஸ்ட் சர்வே அப்படின்றது சர்வே யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளே ஒரு 4 பேப்பரை A4 ஷீட்டை தூக்கிட்டு ஒவ்வொருத்தரும் தெலங்கானாவில் 50 நாளில் எடுத்து முடித்தது மட்டும் இல்லாமல் 50 நாளில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் திமுகவினர் என்ன விதமான எதிர்வினை ஆற்றுறாங்க அப்படின்றத நம்ம பின்னாடி வரும். அதுக்கு முன்னாடி TN Talks 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல விஜய் அவர்கள் ஒரு அரசியல் அறிக்கையை விட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி வெறும் லெட்டர் பேட் அறிக்கையாக இருந்தது, இப்பொழுது ஒரு முழு நீள அரசியல் அறிக்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுக்கே விஜய் அவர்களை தாராளமாக பாராட்டலாம். அதில் பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவை லைட்டாக அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரா, இல்லை வழக்கம் போல் மத்திய அரசு அட்டாக் பண்ணுற நினைக்கிறாரா அப்படின்றது தெரில. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த அறிக்கையில் கொஞ்சம் திமுகவை தான் டைரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்காரு. ஆனால் திமுக அப்படின்ற பேரை வழக்கம் போல் எங்கேயுமே குறிப்பிடவில்லை. இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சில வேலிடான பாயிண்ட் பேசியிருக்காரு, சில உருட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. அண்டு வழக்கம் போல் அவருக்கான அரசியல் அப்படின்னு ஒன்று அவர் பண்ணும்போது திமுக கிட்டேருந்து ஒரு எதிர்வினை ஆற்றிருக்கு. அவங்க எதிர்வினை ஆற்றுறேன் அப்படின்ற பேரில் அவங்க பயங்கரமாக உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா உருட்டுகளையும் ஒன்றொன்றாக பார்ப்போம், ஒவ்வொரு உருட்டாகவும் உடைப்போம். ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிறத ஒரு நல்ல பாராட்டத்தகுந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்றது கேட்டிருக்காரு. இது ஒரு கேஸ்ட் சர்வே தான். ஏன் அந்த சர்வேன்னு சொல்லணும், கேஸ்ட் சென்சஸ்ன்னு சொல்லாமே அப்படின்னு டவுட் இருக்கும். சென்சஸ் அப்படின்றது மத்திய அரசாங்கத்துக்கு தான் எடுக்க முடியும். அதுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. ஆனால் கேஸ்ட் சர்வே அப்படின்றது சர்வே யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளே ஒரு 4 பேப்பரை A4 ஷீட்டை தூக்கிட்டு ஒவ்வொருத்தருவா சுற்றி ஒரு சர்வே அப்படின்னு எடுத்து நம்ம முடிச்சிடலாம். நம்மளுக்கான அதிகாரம் அப்படின்றது இருக்குது. மாநில அரசு தாராளமாக ஒரு கேஸ்ட் சர்வேன்றதை பண்ணலாம். ஆனால் சென்சஸ் அப்படின்னு வரும்போது அது மத்திய அரசாங்கம் கட்டுப்பாடு தான். சரி, இப்போ விஜய் ஒரு லாஜிக்கான பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார் மாநிலம் ஆகட்டும், கர்நாடகா ஆகட்டும், ஏன் இப்போ தெலங்கானாவில் 50 நாள்லேயே கேஸ்ட் சர்வே முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேஸ்ட் சர்வே அவங்க தெலங்கானாவில் 50 நாளில் எடுத்து முடித்தது மட்டும் இல்லாமல் 50 நாளில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிபேட் வேறு நடத்திட்டாங்க அசம்பிளியில் அப்படின்னு விஜய் அவர் சொல்கிறாரு. ஏன் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பண்ண முடியாது? தமிழ்நாட்டில் நீங்கள் சர்வே எடுக்கிறது விட்டுருங்க, சர்வே நடத்துறதுக்கான ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காரு. அவர் 2வது பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தற்போதைய ஆட்சியாளர்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வு கூட நடத்தாமல் தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வருகிறார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது ஒரு லாஜிக்கான ஒரு கொஷின் தான். இதில் திமுகவினர் என்ன விதமான எதிர்வினை ஆற்றுறாங்க அப்படின்றத நம்ம பின்னாடி வரும். அதுக்கு முன்னாடி மெயினான ஒரு உருட்டு அதை நம்ம கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது அரசியல் சாசனத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வர காரணமாக இருந்த போராட்டத்தை நடத்தி இடஒதுக்கீடு விஷயத்தில் இந்தியாவிற்கே வழிகாட்டியவர் தான் நம் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களின் ஒருவரான பெரியார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 விதமான ரிப்ளை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒன்றுக்கு நம்ம கொடுத்துட்டா இன்னொன்று அப்புறம் ட்ரூன்னு ஆகிடும்ல. முதல்ல இந்த முதல் சட்ட திருத்தம் அப்படின்றது என்னவோ வெறும் இந்த இடஒதுக்கீடுக்காக மட்டும்தான் வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டுறாங்க. நம்பர் 2, பெரியார் மட்டும்தான் அந்த இடஒதுக்கீடு இது வந்ததுக்கே காரணம், அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கே அவர் தான் காரணம் விட்டுறாங்க. இது 2மே ஒரு பயங்கரமான உருட்டு. 3வது இப்போ விஜய் இப்போ ஒரு கடைசி லைனில் உருட்டு அதுக்கும் நம்ம வரும். என்னன்னா, பெரியார் அவர்களை இப்போ நீங்கள் பாஜக ஆதரவாளர்களாகட்டும், வலதுசாரி ஆதரவாளர்களாகட்டும், அதெல்லாம் விட்டுருங்க. ஜென்ரலாகவே நீங்கள் கும்மிடி பிடிக்க அந்த பக்கம் போய் தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரியார் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ சரி, சோஷியல் மீடியாவில் நீங்கள் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயமாக பெரியார் சுற்றி கொண்டிருப்பதால் சில பேருக்கு நார்த் இந்தியாவில் பெரியார் பற்றி தெரியும். உடனே இப்போ போயிட்டு கேரளாவில் முதல்வர் பேசுகிறார், அதுவும் தெரியும் அப்படின்னு சொல்ல தேவையில்ல. காங்கிரஸ் தலைவராக தமிழ்நாட்டில் பெரியார் அவர்கள் இருந்தார், அது ஓகே. சில பல நல்ல விஷயங்களுக்கான போராட்டத்தை நடத்தியிருக்கார், அதெல்லாம் ஓகே. ஆனால் நேரு அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய, இந்தியாவின் பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நேரு அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அமெண்ட்மெண்ட் வாங்குற அளவுக்கு அப்போ பெரியாருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை.
இங்கிருந்து சரியான முறையான அழுத்தம் கொடுத்தது அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் தலைவராக இருந்த தமிழ்நாட்டில் வந்து தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக இருந்த காமராஜர் அவர்கள் தான். பெரியார் ஒரு போராட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து போராட்டம் நடத்துறாரு அப்படின்றதுக்காக நேரு அவர்கள் வந்து டைரக்டாக ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக யாரும் நம்ப மாட்டாங்க. இது மிகப்பெரிய வடையாக மாறப்போகிறது. நல்லா வந்து மாட்ட போகிறாங்க எல்லாருமே. பட் காமராஜர் தான் அந்த அரசியல் அழுத்தத்தை நேரு அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்றத நாம் நிச்சயமாக பதிவு பண்ணி ஆக வேண்டும். இன்னொரு உருட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ அந்த சட்ட திருத்தமே பண்ணது வந்து இந்த இடஒதுக்கீடுக்காக தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இடஒதுக்கீடு அப்படின்றது வந்து அந்த சட்ட திருத்தத்தில் ஒரு ஸ்மாலான பார்ட்டு தான். ஆக்சுவலாக நீங்கள் பெரிய சோர்ஸ் எல்லாம் போகுது, சாதாரணமாக விக்கிபீடியாலே தேடுங்களேன். பெரிய பேக்ரவுண்ட், அதுக்கு முக்கியமான பேக்ரவுண்ட் வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனில் அதுக்கான லிமிட்ஸை கொஞ்சம் குறைக்கிறது தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது பேக்ரவுண்டில் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்மளுக்கு ஜனவரி 26, 1950 ஜனவரி மாதத்தில் வந்து நம்மளுக்கு குடியரசு தினம் வந்து கொண்டாடுறோம். அன்றைக்கி தான் அந்த கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணுது. கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண சில நாட்கள்லேருந்தே பிரச்சனை வருது. எப்போது? ஜனவரி மாதம் லாஸ்ட்டு. அடுத்து ஒரு 2 வார கேப்லேயே February 8, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற தேதி வந்து எக்ஸாக்டாக February 7. நீங்கள் பார்க்குறது வந்து February 8, 9 இந்த வீடியோ வந்து பார்ப்பீங்க. ஸோ அந்த February 8 வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அதாவது இந்த கம்யூனிஸ்ட் ஆளுங்களை வந்து கொஞ்சம் நிரந்தரமாக கைது பண்ணி, அது ரொம்ப நாள் கைது பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு அகென்ஸ்டாக வந்து அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வருது. அடுத்து பீகாரில் வந்து இதே மாதிரி கோர்ட்டு வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து கண்டித்து ஒரு இது சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழகம் இதில் எங்கே ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேகசின் வருது February 1950 ஏதோ ஒரு கிராஸ் ரோட் மேகசின் அப்படின்னு ஒரு மேகசின் வருது. சேலம் சென்ட்ரல் ஜெயிலில் 22 பேர் வந்து இறந்துட்டாங்க, பிரிசனர்ஸ் இறந்துட்டாங்க, கம்யூனிஸ்ட் இவங்க மேலே வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ இதுதான் தமிழகத்தில் ரிலேட் பண்ணுது. இது எல்லாமே எங்கே சுற்றி வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்பீச், அதாவது உங்களுக்கு அதிகப்படியான கருத்துரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் வருது. ஸோ கருத்துரிமை மீது நீங்கள் வந்து என்ன வேணாலும் பேசலான்னு ஃப்ரீடம் இருந்தாலும் அதற்கு ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கணும், இஷ்டத்துக்கும் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வருது. இது முக்கியமான விஷயம். அந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் ஒரு 4-5 விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஒரு 10 விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் மிக மிக முக்கியமான விஷயம் இதுதான். ப்ளஸ் அந்த ஈக்குவாலிட்டின்னு உடனே நெக்ஸ்ட் என்ன வருட்டுனா, பார்த்தியா 10 விஷயம் டிஸ்கஸ் பண்ணாலும் அதில் ஈக்குவாலிட்டின்னு ஒன்று வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் பெரியார் தானே அப்படின்னு பேசுவீங்க. அதுவும் கிடையாது. ஆல்ரெடி ஆர்டிகல் 46 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் அம்பேத்கர் அவர்களே தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. ஸ்டேட் இப்போ வந்து அது நம்ம இது பண்ணல, ஸ்டேட் அப்படின்னா இது இந்தியாவை குறிக்கும். இந்தியா இப்போதைக்கு அது பண்ணல. பட் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களுடைய எஜுகேஷனல் அந்த மாதிரி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், சோஷியல் இம்ப்ரூவ்மெண்ட், எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சட்டங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்காங்க. அதை இன்வோக் பண்ணி தான் இந்த சட்ட திருத்தம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த டிபிஎஸ்பியில் இருக்கிறத மெயினான கான்ஸ்டியூஷனில் வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கே ஒரு சட்ட திருத்தம் தேவை. அதுதான் நடந்திருக்கு. ஸோ பெரியார் மட்டும் இல்லைனா அப்படின்ற உருட்டை வந்து தயவு செஞ்சு இங்கே அதிகமாக உருட்ட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சரி, இது விஜய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம். இந்த உருட்டு என்ன அப்படின்றத வந்து பார்த்துட்டோம். அடுத்ததாக முக்கியமாக விஜய் பற்றி நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார் கொள்கை தலைவர் என்ன எக்ஸாக்டாக என்ன வார்த்தை சொல்லியிருக்காரு, இந்தியாவுக்கே வழிகாட்டியவர் தான் நம் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களின் ஒருவரான தந்தை பெரியார் அப்படின்றாங்க. ஓகே, அந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவரான பெரியாரை போட்டு சாத்துன்னு சாத்திருந்தாங்களே இத்தனை வாரமாக, இந்த 2-3 வாரமாக வந்து சீமானவர்கள் போட்டு பிழிஞ்சு எடுத்தாரு. அந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவரான பெரியாருக்காக ஒரு வார்த்தை சொல்ல முடியும் அவங்களுக்கு தோணல. அதாவது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான், காமராஜர் அவர் தோற்ற 1967 ஆண்டு தான் மக்கள் மிகப்பெரிய புரட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடுறீங்க. பெரியார் இவ்வளோ பண்ணியாச்சு, ஆனால் நீங்கள் அவரை பற்றி ஒன்றும் பேசலை. அம்பேத்கர் அதில் சட்டத்தை எழுதுகிற அரசமைப்பு சாசனம் உங்களுக்கு புரியுதா இல்லையானே தெரில, ஏன்னா குடியுரிமை சட்டத்தை பற்றி அப்படி ஒரு 4 லைனில் அறிக்கை விட்டுருக்கீங்க. கொள்கை தலைவரை பற்றி நீங்கள் உண்மையில் அக்கறை இருக்குது. 5 கொள்கை தலைவர் சொன்னீங்க, அதில் 3 பேரோட கொள்கையே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்றது மட்டும் தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு என்ன டவுட்டு அப்படின்னா, சீமானு இப்போ இவ்வளோ நாள் வந்து பெரியாரை டோட்டலாக டேமேஜ் பண்ணி நீங்கள் எதுவுமே கேட்கல அப்படின்ற வெறுப்பு தெரிஞ்சு போயிட்டு இன்றைக்கி தான் பர்டிகுலராக வந்து ஓகே நம்ம வந்து பெரியாரை வந்து தொடாமல் இருக்கிறோம், பெரியாரை வந்து போற்றாமல் இருக்கணும் அப்படின்னு இந்த லைனை இன்க்ளூட் பண்ணணுன்றதுக்காக தான் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்களா அப்படின்னு டவுட் இருக்குது. இன்னும் திமுகவினர் கொடுக்குற ரிப்ளை எல்லாம் பார்த்தா அதை விட பயங்கரமாக இருக்குது. விடாமுயற்சி படம் வந்து வந்துருச்சு, அதை வந்து டைவர்ட் பண்ணணுன்றதுக்காக விஜய் அறிக்கை விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சில உடன்பிறப்புகளாகட்டும்
அஜித் ரசிகர்களாகட்டும் அவங்களாம் சொல்கிறது வந்து நம்மளுக்கு உண்மையிலே சிரிப்பு தான் வருது. பட் திமுக சொல்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கும் வந்து சிரிப்பு தான் வருது. ஒருத்தர் வந்து ட்விட்டரில் எழுதியிருக்காரு, விஜய் தற்குறித்தனமாக பேசுறது அப்படின்னு எழுதிட்டாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிகாரம் எங்களுக்கு கிடையாது, அந்த அதிகாரம் அப்படின்றது வந்து மத்திய அரசு கிட்ட மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்றது டிபேட்டபிள் டாபிக். பீகார் மாநிலம் ஊருக்கு முன்னாடி, அதாவது இந்தியாவிலேயே முன்னோடியாக அந்த கேஸ்ட் சர்வேவை நடத்தி முடிச்சிருச்சு. அவங்க கையில் இப்போ வரைக்குமே இந்த டேட்டா இருக்குது. பட் அதனால் என்ன பலன் கிடைத்தது அப்படின்றது இது வரைக்குமே நம்மளுக்கு தெரியல. இன்ஃபேக்ட் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறார். அந்த கேஸ்ட் சர்வே எடுத்ததன் காரணமாக என்ன விதமான ஒரு பாலிசி சேஞ்ச் வந்து பீகார் கவர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு இது வரைக்கும் தெரியல. கர்நாடகாவில் எடுத்து முடிச்சிட்டாங்க. இது காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். நிதிஷ்குமாராவது சரி பாஜக கூட இருக்கிறாரு, அதனால பாஜக தான் கழுத்து பிடிச்சி இம்ப்ளிமெண்ட் பண்ண விடலன்ட்டு ஒரு கதை கட்டுவாங்க. அது உண்மையாகவே கூட இருக்கட்டும். கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். அவங்க என்ன பண்ணாங்க, தெலங்கானாவில் 50 நாளில் முடிச்சிட்டாங்க அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. 50 நாள் தான் ஆகுமா அப்படின்றத அவங்களுடைய கற்பனைக்கே விட்டுறாங்க. ஒரு அவ்வளோ பெரிய டேட்டா வந்து மைன்யூட்டாக கலெக்ட் பண்ண வேண்டிய டேட்டாவை அவசரமாக 50 நாட்களிலேயே முடித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறது அதனோட உண்மையான எந்த அளவுக்கு அது 100% ப்ரிசிஷனாக இருக்கும் அப்படின்ற கேள்வி வந்து உங்களிடமே விட்டு விடுகிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக ஒரு உருட்ட பார்க்குது. நாங்கள் அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, மத்திய அரசு சொல்கிற வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு விட்டுறாங்க. நம்ம ஒரு விஷயத்தை தெளிவு பண்ண விரும்புகிறோம். கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுக்கு மத்திய அரசு அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது. மாநில அரசு ஒரு கேஸ்ட் சென்சஸ் எடுத்தால் அது நல்ல வாய்டாக தான் இருக்கும். ஆனால் கேஸ்ட் சர்வே எடுத்து அதன் மூலமாக பல விதமான பாலிசி சேஞ்ச் பண்ணலாம், ரிசர்ச் அலோகேஷன் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணுவதற்கான அதிகாரம் இருக்குது. சட்டம் மட்டும்தான் மாநில அரசால் போட முடியாது அப்படின்றது தான் நிதர்சனம். அதை மடைமாற்ற முயற்சிக்கிறார்களோ அப்படின்ற சந்தேகம் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஒரு இடத்துல பார்க்குறாங்க, ஒரு பர்டிகுலர் ஊரில் மட்டும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் மக்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க, ஏழ்மையாகவும் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் மேலே வரணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பாலிசி டெசிஷனாக வந்து எடுக்கலாம். அதாவது மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும் 2000 கொடுக்குறோம், இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை 1000 கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு பாலிசி டெசிஷனாக, ஒரு பாலிசி சேஞ்சாக என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து மாணவர்கள் அதிக அளவில் வர துடிக்கிறாங்க, ஆனால் வர முடியல, ஏழ்மை காரணமாக இருக்கிறது அப்படின்னும் போது அங்கே வந்து மாணவர்களுக்கு நாங்கள் லேப்டாப் கொடுக்குறோம், பேக்ஸ் கொடுக்குறோம், அந்த மாதிரி விதவிதமான பாலிசி சேஞ்ச் வரலாம். கேஸ்ட் சர்வே எடுத்து அந்த டேட்டாவை கையில் வைத்து கொண்டு எந்த விதமான பாலிசி சேஞ்சஸ் வேண்டுமானாலும் மாநில அரசாங்கம் பண்ணலாம். ஆனால் ஒரு சட்டத்தை மட்டும்தான் அவர்களால் ஏற்ற முடியாது அப்படின்றதான் நிதர்சனம். ஸோ விஜய் அவர்கள் தொட்டு இருக்கிற பாயிண்ட்டு ஒரு கரெக்டான பாயிண்ட்டை தான் தொட்டிருக்காரு. ஆனால் அது தொட முயன்ற ரூட்டு தான் வழக்கம் போல் டேமேஜ் பண்ணும் போதெல்லாம் அந்த ஃபர்னிச்சரை நீங்கள் தொடல. இப்போ வந்து பெரியாரை தாங்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது வந்து தெரியல. அண்ட் திமுக இதற்கு முட்டு கொடுக்குறேன், இதற்கு வந்து பயங்கரமான ரிபட்டல் கொடுக்குறேன் அப்படின்ட்டு, நாங்கள் வந்து எதிர்வினை ஆற்றுகிறோம் அப்படின்ட்டு அவங்கள மாட்டிக்க வச்சுக்கிறாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது. விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.